ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 11 நாட்கள் முடியல நம்மளோட மாமன் திரைப்படம் வந்து வசூலில் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ என்னதான் வந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததுனால இப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்கார் நடிகர் சூரி. ஸோ இந்த ஒரு பயணம் வந்து விடுதலை அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு விதை போட்ட நம்மளோட வெற்றிமாறன் தான். ஸோ விடுதலை 1, விடுதலை 2, கருடன், கொட்டுக்காளி இந்த மாதிரி வந்து திருப்பி ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன் திரைப்படத்தில் நடித்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். அண்ட் தமிழ் சினிமா மக்கள் வந்து ஈஸியாக வந்து சூர்யா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருக்கு வந்து ஒரு பக்காவாக வந்து ஆக்ஷன் ரோலும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவரோட படங்கள் வந்தாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்த திரைப்படம் தான் மாமன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சென்டிமெண்ட்டில் ஃபேமிலி என்டர்டெய்னராக அமைஞ்சிருக்கு. அண்ட் மெயினாக வந்து மொத்த ஃபேமிலி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ முதல் நாள்லேருந்தே வந்து இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 11 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட 27 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்னும் போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.